நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இன்று மாரியம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆலயமான கரூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வைகாசி திருவிழாவை காண கரூர் மற்றும் அல்லாத பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் பல்வேறு மாநிலத்தில் இருந்தும் இந்த திருவிழாவை காண ஆண்டுதோறும் ஆலயம் வருகை புரிந்து மனமுருகி கரூர் மாரியம்மனை வழிபட்டு வரும் நிலையில் வைகாசி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று ஆலயத்தில் இருந்து மாரியம்மன் தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலர் முத்துக்குமார் தேரை வடம்பிடித்து இழுத்தவாறு ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட மாரியம்மன் தேரோட்டம் முக்கிய வீதியில் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. ஆலயம் வந்தடைந்த மாரியம்மன் தேருக்கு ஆலய சிவாச்சாரியர் மகா தீபாராதனை காட்டி தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்களை வழங்கினார். மாரியம்மன் தேரோட்ட நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாரியம்மன் ஆலய பரம்பரை அறங்காவலர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.